அதை முடிக்கிறேன். அந்த ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இருதயம் எவ்வளவு முக்கியம்னு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் நீ அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்றுன்னர். என்னங்க இது நியாயம்? உங்களால யோசிக்க முடியுதா? அப்படி என்ன நியாயங்க இது? நான் என்ன விபச்சாரம் பண்ணேன்? ஒரு பெண்ணை பார்த்ததுக்கு விபச்சாரம்னு பட்ட சூட்னா எப்படிங்க? அப்படிதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். நான் செய்யல. அப்ப நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? செய்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் just thinking pastor, just thinking. I was just fantasizing. நான் சும்மா கற்பனை பண்ணிட்டு இருந்தேன், நினைச்சிட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் போய் தப்பு பண்ணேன்னு கணக்கு போட்டா எப்படி பாஸ்டர்? உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏன் நினைவு ரொம்ப முக்கியம். இருதயத்தின் நிலை ஏன் முக்கியம் தெரியுமாங்க? நம்ம ஏன் ஒரு தப்பை செய்ய மாட்டேங்கிறோம்னா, முதலாவது பயம். பயத்தினால நம்ம நிறைய பேர் வந்து தன் குடும்பத்துக்கு ரொம்ப உண்மையா இருக்காங்க. நிறைய பேர் எதுக்குன்னா பயம்தான். பயந்தாங்க. நிறைய தவறுகளை நம்ம செய்ய விடாம இருக்கிறதுக்கு பயம் முக்கியமான காரணம். சமுதாயத்தை பற்றிய பயம், குடும்பத்தை பற்றிய பயம், சொந்த கௌரவத்தை பத்தி பயம், பின் விளைவுகளை பத்தி பயம், தண்டனையை பத்தி பயம். இந்த பயங்கள் நம்மளை வந்து பாவம் செய்யாம தடுக்குது. முதல் தெரிஞ்சுக்கிடுங்க. ரெண்டாவது, நம்ம நிறைய பேர் ஏன் தப்பு பண்றது இல்லை தெரியுமா? நமக்கு அதுக்கேத்த வாய்ப்பு இன்னும் கிடைக்காதுங்க. வாய்ப்பு மட்டும் கிடைச்சது, நம்ம நிறைய பேரு வழி தப்பி ஏதோ கர்த்தர் கிருபையா நம்மளை வந்து பாதுகாத்து வச்சிருக்கிறார். அவங்க செய்யவே துணியாத நிறைய காரியங்களை எப்ப செய்வாங்கன்னு கேட்டா, வாய்ப்பு திறந்துருச்சுன்னா செய்வாங்க. அப்போ இப்ப எதுக்கு நான் இது சொன்னேன் அப்படின்னா, நீ ஒரு பெண்ணோட நீ விபச்சாரம் செய்யவே இல்லை, சும்மா யோசித்த, அவ்வளவுதான். யோசித்த, நினைச்ச. ஆண்டு சொல்ல, நீ விபச்சாரம் செய்து ஆயிற்றுன்னாரு. ஏன் சொன்னாரு அப்படின்னா, நீ செஞ்சிருப்பப்பா, நீ ஏன் செய்யல தெரியுமா? உனக்கு பயம், அதனால செய்யல. இன்னொன்னு, உனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அல்ட்டா செய்யல. இந்த பயமும் போய் வாய்ப்பும் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா நீ செஞ்சிருப்ப. ஏன் தெரியுமா? ஏற்கனவே மனசளவுல அதை செஞ்சுட்ட. நீ மனசளவுல செஞ்சுட்ட, ஆனா செய்கையில நீ ஏன் செய்யாம இருக்கிறன்னு கேட்டா, பயத்துல அமைதியா கமுக்கமா உட்கார்ந்துருக்க. நீ செய்யாம இருக்கிறதுனால நீ நல்லவன் நினைச்சுக்காத. இருதயத்துல நீ ஏற்கனவே அதை செய்துட்ட. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, உன் செய்கைகளின்படி நான் நியாய தீர்ப்பு கொடுக்கறது இல்ல, உன் நினைவுகளின்படியே உனக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பேன்.